ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. சொங்கோவிரசே சரணமையப்பா. பகவானுடைய நாமத்தில் 39வது நாமா திருப்பெயர் பங்கஜாசன பூஜிதாய நமஹ. பங்கஜாசன பிரம்மனால் பூஜிதாய பூஜிக்கப்பட்டவனுக்கு நமஸ்காரம். தாமரை மலர ஆசனமாக, அதாவது கீழே ஆசனம்னா இதுக்கு உட்காண்டிருக்கிறதுக்கு இருக்கக்கூடியதான ஒன்று. அப்படி தாமரை மலரை யார் வச்சுட்டு இருக்காரோ அப்படி இருக்கக்கூடியதான படைப்பை பண்ணக்கூடியதான பிரம்மாவினாலே பூஜிக்கப்பட்டவர் அப்படின்னு இந்த நாமாவுக்கான பேர். பங்கஜாசன அப்படின்னு சொல்லி சொன்னால் யோகிகளுக்கும் பத்மாசனம்னு ஒரு ஆசனம் உண்டு. அந்த பத்மாசனத்தில் உட்காந்து மனதை நிலைநிறுத்தி ஹிருதயத்துக்குள்ள பகவானை பார்க்கறதுனாலையும் யோகிகள்னாலையும் அந்த ஆசனத்தினாலே இது பண்ணப்படுறவர்னு ஒரு அர்த்தம் வரலாம். இன்னொன்று, எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா மூர்த்திகளுக்கும் இந்த பத்ம பீட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. ஏன் நம்ம எல்லாருக்குமே ஹிருதய பத்மம்னு தான் சொல்கிற வழக்கம், ஹிருதயத்தை தாமரையாக தான் சொல்கிற வழக்கம். இதுக்கு நடுவில் இருந்து பகவான் இருக்கார். நாமளும் அப்படி பகவானை பூஜிக்கிறதுனாலையும் அது ஒரு அர்த்தமாக வரும். அதனால் பங்கஜாசனன்னு பொதுவாக சொல்லிவிட்டா தாமரை மலர் ஆசனமாக வச்சுட்டு இருக்கிறவனா அது பிரம்மாவுக்கு மாத்திரம்தான் அந்த பேர். எல்லா அர்த்தங்கள் வந்தாலும் நேராக சொன்ன உடனே ஒரு அர்த்தம் அப்படிங்கிறதா இருக்கணும்னா அது பிரம்மாவுக்கான பேர். பிரம்மாவினால் பண்ணப்பட்ட உற்சவங்கள், பிரம்மாவினால் பண்ணப்பட்டதான பிரதிஷ்டை, பிரம்மாவினால் பண்ணப்பட்டதான எத்தனையோ ஸ்தோத்திரங்கள், இதெல்லாம் புராணங்களில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஏன்னா பிரம்மா தான் இது எல்லாத்தையும் ஆரம்பித்து நமக்கு பண்ணி காமிக்கணும், உலகத்தை சிருஷ்டி பண்ணுறவருங்கிறதுனால. அப்படியாப்பட்ட பிரம்மாவினாலே பூஜிக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. சொங்கோவிரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.